ஓம் சாந்தி 31/1/2019 சாக்கார முரளியின் சாரம். இன்று சத்குருவினுடைய நாள். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆனீர்கள் என்றால் தீய எண்ணங்கள் நின்று போய்விடும். எந்த விஷயத்திலும் பயம் இருக்கவே இருக்காது. நீங்கள் கவலையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: புதிய மரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அது ஏன்? புதுமையான இந்த மரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அப்புறம் அது ஏன்? எதனால் அந்த விஷயத்தில் வளர்ச்சி? பதில்: புதிய மரத்தின் வளர்ச்சி மெதுமெதுவாகவும் பேன் நகர்வது போலவும் இருக்கும். எப்படி நாடகம் பேன் போல் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று நாடகத்தின்படி இந்த மரமும் கூட மெதுமெதுவாக வளர்ச்சி அடைகிறது. இந்த மரம் அப்படின்னா பாபா ஞானம் சொல்வார். பாபாவுடைய காரியம், பாபாவுடைய சேவை, இதில் வளர்ச்சி மெதுமெதுவாகத்தான் ஏற்படும். ஏனென்றால் மாயையின் எதிர்ப்பையும் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு உழைக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஞானம் புதுமையான ஞானமான காரணத்தினால நிச்சயமாக மாயையினுடைய அந்த எதிர்ப்பு தடையும் கூட வரும் அப்படிங்கிறாரு. ஆகவே குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்காக உழைக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆனீர்கள் என்றால் மிகவும் குஷி இருக்கும். சேவையிலும் வளர்ச்சி ஏற்படும். தந்தை மற்றும் ஆஸ்தியினுடைய நினைவு இருந்ததென்றால் படகு கரை சேர்ந்துவிடும். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி குழந்தைகள் நன்றாக சேவை செய்வார்கள். மிகுந்த குஷியுடன் இருப்பார்கள். புத்தியில் வீணான தவறான எண்ணங்கள் எதுவுமே வரவே வராது. குழந்தைகளே, நீங்கள் மாயாவை வென்றுவிட்டால் பிறகு யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அங்கதனின் உதாரணம் இருக்கிறது அல்லவா? அனுமான் மகாவீரனுடைய உதாரணம் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் உங்களுக்கு மகாவீர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, மிகவும் பணிவுடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அமிர்த சரஸில் நீங்கள் சீக்கியர்களுக்கு சேவை செய்ய முடியும். அனைவருக்கும் ஒரே ஒரு செய்தி தான் கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களது ஆத்மாவுடைய கரைகள் நீங்கிவிடும். இப்படி நீங்கள் போய் எங்கே போனாலும் சரி, ஜப் சாஹேப், அந்த சாஹேப், அந்த ராஜாவை நீங்கள் ஜபிக்கணும், அதாவது நினைவு செய்யணும். அக்கால மூர்த்தியாக இருப்பவர் யார்? சத்குரு அக்கால் என்று கூறுகின்றனர். அக்கால மூர்த்தியாக இருப்பது ஆத்மா அல்லவா? அதை காலனால் ஒன்றும் செய்யவே முடியாது. அதாவது அக்கால மூர்த்தி அழியாதது ஆத்மாதான். அப்புறம் சத்குரு அக்கால், இது கூட சொல்வாங்க. சத்குரு ஸ்ரீ பாபா, அக்கால் அவர் அவிநாசி. இரண்டு தந்தையர்களுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு 2 நிமிடம் பேசுவதற்கு கிடைத்தாலும் கூட மிகப்பெரிய விஷயமாகும். இந்த 2 தந்தையர்களை பற்றி மனிதாத்மாக்களுக்கு அவசியம் புரிய வைக்க வேண்டும். யாருக்கு முந்தைய கல்பத்தில் அம்பு பதித்ததோ, யாரெல்லாம் போன கல்பத்தில் அவங்களுக்கு இந்த ஞான அம்பு போல பட்டதோ அவர்களுக்கு தான் பாயும். எதுவும் பெரிய விஷயம் இல்லை. தந்தையினுடைய செய்தியை கொடுத்தால் போதும். பாபா சொல்கிறார், குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தன்னை மகாவீர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களால் தான் கூற முடியும். இந்த ஜடாமுடி கூட தூய்மையினுடைய அடையாளமாகும். அக்கால மூர்த்தியாகிய பத்தீத்த பாவனரான தந்தையருடைய மகிமையை முழுமையாக செய்ய வேண்டும். சாது சந்நியாசிகள்
பரமாத்மா நமஹா என்று கூறுகின்றனர். பிறகு சர்வவியாபி என்றும் கூறுகின்றார்கள். சிவனுக்கு நமஸ்காரம் ஒரு பக்கத்தில், அதே அவர்களே அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரிய தவறான விஷயமாகும். குழந்தைகளே, இங்கு கவலைப்படுவதற்கான எந்த ஒரு விஷயம் இல்லை. கவலையிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். மனிதர்களை பாருங்கள், மரணத்திற்கு எவ்வளவு பயப்படுகின்றனர். ஆனால் இங்கு பயப்படுவதற்கான விஷயமும் கிடையாது. நான் ஆத்மா அழியாதவன். ஸ்தாபனை செய்வதில் கால தாமதம் அவசியம் ஏற்படுகிறது. கர்மாத்தீத் நிலைக்கும் நேரம் பிடிக்கிறது அல்லவா? அடிக்கடி குழந்தைகள் மறந்து விடுகிறீர்கள். இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தீவிர பக்தி செய்பவர்களுக்கும் கூட எனக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என்று சிலையின் முன்பாக சென்று அமர்ந்து விடுகின்றனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவதாக, பணிவுத்தன்மையினுடைய குணத்தை தாரணை செய்ய வேண்டும். பணிவுங்கிற குணத்தை தாரணை செய்ய வேண்டும். சிறிதும் அகங்காரத்தில் வரக்கூடாது. மாயாவினால் அசைக்க முடியாத அளவிற்கு மகா வீரராக ஆக வேண்டும். இரண்டாவதாக, அனைவருக்கும் மன்மனாபவ என்ற வசீகரண மந்திரத்தை கூற வேண்டும். மிகவும் அன்பாக மற்றும் பொறுமையோடு அனைவருக்கும் ஞான விஷயங்களை கூற வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைத்து தர்மத்தினருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம்: அனைத்து உயர்ந்த எண்ணங்களையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம்: மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் எண்ணம் மற்றும் செயல் இவை இரண்டும் சமமாக இருப்பதாகும். ஒருவேளை எண்ணம் மிக உயர்வாக இருந்து செயல் எண்ணத்தின் அளவு இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்ல மாட்டோம். எனவே நாம் செய்யக்கூடிய உயர்ந்த சங்கல்பங்கள் செயல் அளவுக்கு வருகிறதா இல்லையா என சோதனை செய்து பாருங்கள். மனதில் வைக்கக்கூடிய எண்ணம் அது செயலில் வரதா இல்லையா சோதனை செய்து பாருங்கள். அது செயலில் வந்தால்தான் பாபா என்ன சொன்னார், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்ல முடியும். மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளம் என்னவென்றால், எந்த சக்தி எந்த சமயத்தில் தேவையோ, அதாவது எத்தகைய சக்தி எத்தகைய நேரத்தில் தேவையோ அந்த சக்தி காரியத்தில் வர வேண்டும். ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சக்திகள் அனைத்தும் எந்த சமயத்திலும் எந்த சக்தி தேவையோ அந்த சக்தி காரியத்தில் ஈடுபடுத்தும் அளவிற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சக்திகள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எத்தகைய சக்தி தேவையோ அந்த சக்தி காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அந்த சக்தி அந்த இடத்துல இருக்கணும். ஸ்லோகன்: ஞானம் கேட்கும் குழந்தைகளிடம் கோபம் இருந்ததென்றால் தந்தையின் பெயருக்கு அவமரியாதை ஏற்படும். அல்லது பிரம்மா பாப் சமான் ஆவதற்கான முக்கியமான பாயிண்ட்ஸ்: பிரம்மா தந்தைக்கு சமமாக தடைகளை அழிப்பவராக அசையாத உறுதியானவர்களாக ஆகி அனைத்து தடைகளையும் கடந்து சென்று விடுங்கள். இது தடையல்ல, ஒரு விளையாட்டு என அனுபவமாக வேண்டும். மலையும் கூட கடுகு போல அனுபவமாக வேண்டும். ஏனென்றால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் முதலிலேயே இவை அனைத்தும் வரத்தான் செய்யும், ஆகத்தான் வேண்டும் என தெரிந்திருப்பார்கள். ஒருபோதும் ஏன் என்ன என்ற கேள்விகளால் குழப்பமடையக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.